உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நார்த் இந்தியன் ஸ்டைல் ஒரு பட்டர் சிக்கன் அருமையான டேஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் சிக்கனுக்கு போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்துகிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். பீஸு பெருசாக இருக்குது. இது அப்படியே நீட்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்காங்க போன்லெஸ் சிக்கன். இதுக்கு மசாலா ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்குவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு, ஒரு சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரா பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலவையாக கலந்து வைக்கணுங்க. ஒரு டிராப், ஒரு சிட்டிக்கை ஃபுட் கலர் சேர்த்துக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்காங்க. இது அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 4 hours ஆனால் சோக் ஆகணுங்க. அப்போதான் பட்டர் சிக்கன் நல்ல டேஸ்ட் வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி ஆனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா ஊருட்டுங்க. மசாலா என்ன வேணும்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். தேவையான பொருட்கள் என்ன வேணும்ட்டு பார்க்கலாம். வெங்காயம் 5 க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சின்ன சைஸ்ன்றதுனால 6 எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். ஒரு கடாய் வச்சுக்குவோம். 15 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சிக்கனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க பட்டரு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா போட்டாச்சு. தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு போட்டாச்சு. பாருங்க, வாட்டர்மெலனுடைய விதை, அப்புறமா பேபி கேஷ்யூ, இது 2 மிக்ஸ் ஆகிருக்கு. நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதை மறக்காத நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. 1/2 kg சிக்கன்ன்றதுனால பாருங்கள், ஒரு 100 கிராம், 2 சேர்த்து ஒரு 100 கிராம் ஆட் பண்ணுறேன். ஜீரா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா அரைச்சிட்டு எடுத்துக்குவோம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். இவ்வளோ வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதை கிரேவி பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. திருப்பியும் கடாய் வச்சுருவோம். ஒரு 75 to 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு க்ளீனாக வரும். டேபிள் ஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ கிரேவி ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கிரேவி எப்படி இருக்கு பாருங்கள். வாங்க, நல்லா கொதிச்சுன்னு இருக்கு கிரேவி. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி திக்காக பண்ணிக்காங்க கிரேவி. என்ன பண்ணுவோம், பக்கத்தில் மாற்றிக்குவோம். இதில் ஒரு பேன் வைக்குவோம். வாங்க, இதில் சிக்கன் வறுத்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்காங்க, போதும். வாங்க, எண்ணெய் சூடாகிடுச்சு. அப்படியே சிக்கன் போட்டு எடுத்துருவோம். அப்படி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போடுங்க.
அங்கே அப்படியே கிரேவி இந்த ரெடி ஆகிட்டு வந்துடுச்சுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு வந்துருச்சுங்க கிரேவி கிளாஸாக. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பட்டர் சிக்கன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட்டர் சிக்கன் ரெடி. இது ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துட்டு கிரேவியில் டைரெக்டாக ஆட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு கிரேவி. அப்படியே ஆரஞ்சும் இல்லாத ரெட்டும் இல்லாத அப்படியே ஒரு சென்டர் ஒரு கலரில், இந்த மாதிரி கலரில் எடுங்க. கேஸை ஸ்லோ பண்ணிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி இந்த மாதிரி கெட்டியாயிட்டு வரணுங்க. இந்த மாதிரி கெட்டியாக வரக்குள்ள எடுக்கணும். இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீமு ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீமு. எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. நான், சப்பாத்தி, பட்டர் குல்ச்சா, தந்தூரி ரொட்டி, ஜீரா ரைஸ், கீ ரைஸ், கோகனட் ரைஸ், புதினா ரைஸ், டமோட்டா ரைஸ், இதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுங்க இந்த கிரேவி. அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்திருக்குங்க. வாங்க, பட்டர் சிக்கன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட்டர் சிக்கன் ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, பட்டர் சிக்கன் ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, கிரேவி எப்படி இருக்கு பாருங்க. அற்புதமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.